ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் களஞ்சியங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல். அமெரிக்க விமானப்படையினரால் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் களஞ்சியங்களை இலக்கு வைத்து தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஓர்மோஸ் நீரிணையில் வைத்து கப்பல் ஒன்றின் மீது ஈரான் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஈரானின் கடலோர டெரார் மையம் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஈரான் மீண்டும் ஒருமுறை மீறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது போல் தோன்றுவதாகவும் இனிவரும் காலங்களில் அவர்களுடன் நியாயமான முறையில் நடந்து கொள்ள முடியாது என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நிலைமை அவ்வாறு தொடருமேயானால் இதற்கு முன்னர் தம்மால் மிகவும் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர நேரிடும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமன்றி அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு இந்த உலகை விட்டே நிரந்தரமாக அழிந்து போகும் என்றும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார்.